இன்னைக்கு புளிச்சக்கீரை கடையில் போட்டுருவோமா? போட்டுடலாமே. ஜோம் என்னென்ன ஜாமா பயிச்சிருக்கேன் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எப்பொழுதும் மாரி கொடுத்துருக்கேன். செய்முறையும் நீங்க அதை பார்த்து ஈஸியா செஞ்சுக்கலாம். புளிச்சக்கீரை நல்லா கரைஞ்சிட்டு சந்தோஷமா கொண்டு போய் எங்க அம்மாட்டையும் என் தங்கச்சியும் கொடுத்தா டேஸ்ட் சேமால சொல்றாங்க. ஏன்னா எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, நீ எப்படி செஞ்சேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், புளிச்சக்கீரை நான் அவிச்சிட்டு செஞ்சேம்மான்னு சொன்னேன். அந்த மாதிரி செஞ்சா டேஸ்ட் கொஞ்சம் ஓடிடுமா. ஸோ எங்க அம்மா எப்படி செய்வாங்கன்னா, புளிச்சக்கீரை அப்புறம் என்னென்ன ஜாமான் போயிடுச்சுனோ அதெல்லாம் எண்ணெயில எண்ணெயில ஒரு சட்டியில போட்டு வதக்குவாங்களாம். வதக்கிட்டு அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணுவாங்க. நான் அவிச்சிட்டு பேஸ்ட் பண்ணேன். ஸோ அதனால அந்த புளிப்பு தன்மையோட தண்ணி நான் எடுத்தனால ரொம்ப ஓவரா புளிக்கல. ஸோ வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா? சமையல் எல்லாம் ஒண்ணுதாங்க. ஏன் நிறைய பேர் சமையல் வீடியோ ஷேர் பண்றாங்கன்னா, சமையல் எல்லாம் ஒரே சமையல் தான், பட் அவங்க செய்முறைகள் வேற வேற மாரி இருக்கும். அதனால அவங்க டேஸ்ட்டும் வேற வேற மாரி இருக்கும். அதனாலதான் அவங்க ஒரு ஒரு யூனிக்கான சமையல் வீடியோவை ஷேர் பண்றாங்க. நீங்க பார்த்து அந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. ஸோ வாங்க, நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நான் சாப்பிட்டுட்டேன். பட் என்னோட சமையல் எனக்கு நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டுட்டு வீட்லயும் கமெண்ட் பண்ணாங்க நல்லா இருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பா என் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க எது நல்லா இருக்குன்னு.